வணக்கம். ராக்ஜியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கருப்பு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா, த்ரிஷா மற்றும் படம் நடிச்சு இன்னைக்கு வெளியாகிருக்கிற படம் கருப்பு. நேற்று வெளியாக வேண்டிய படம் சில பினான்ஸ் பிரச்சனை காரணமாக காலையில வெளியாகும், மத்தியானம் வெளியாகும் சொல்லி கடைசியில நேற்று வெளியாகவே இல்லை. பலத்த இடையூறுகளுக்கு பிறகு, நிறைய பேர் இன்வால்வ் ஆனதுக்கு பிறகு இந்த படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் சினிமா ஃபீல்ட்ல இருந்துச்சு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவ்வளவு இதுக்கு முந்தி எடுத்த படங்கள்லாம் அவ்வளவு ஒரு கமர்ஷியலா ஒரு டீசென்டான ஹிட்டா இருந்தாலும் ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் பண்ண அனுபவம் அவருக்கு இல்லை. அதனால இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, இந்த படம் எதை பத்தி பேசுது? அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோவே கடவுளுக்கு மேலதான் வந்துக்குவாரு. அதான் அந்த சூழ்நிலையில ஒரு கடவுள் ஹீரோவா வந்தா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் தான் அவருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த படம் எடுக்கும் போது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்திரன்ஸும் அவரோட பொண்ணும் அந்த பொண்ணோட லிவர் டிரான்ஸ்பிளேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வராங்க. அவங்க வரும்போது அந்த ஃபீஸ் கட்டுறதுக்காக 60 பவுன் நகையும் எடுத்துக்கிட்டு அவங்க ஊர்ல இருந்து மெட்ராஸ் வராங்க. வர்ற வழியில திருடங்க அந்த பேக் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பேக் அந்த நகைகள் அவளுக்கு திருப்ப கிடைக்குது. 45 பவுன் தான் கிடைக்குது, 15 பவுன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் அந்த 45 பவுன் திரும்ப வாங்குறதுக்கு கோர்ட் மூலமா நீங்க வாங்கன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிடுறாங்க. கோர்ட்ல அவங்க அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் கொடுத்த ரெஃபரன்ஸ் பேர்ல அங்க ஒரு லாயரை மீட் பண்றாங்க. அந்த லாயர் தான் ஆர்ஜே பாலாஜி. பேபி கண்ணன் அப்படிங்கிற பேர்ல அந்த கோர்ட்டையே அவரு தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறாரு. எல்லா விதமான அதாவடித்தனமும் பண்ணி தில்லுமுள்ளு பண்ணி அந்த ஜட்ஜு, கோர்ட் அபிஷியல்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சு அந்த கோர்ட்டையே இவர் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. இதை தவிர ரவுடி கும்பலை வச்சு மக்களை மிரட்டுறது, இது மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட என்ன ஒரு வில்லன். அந்த படத்தோட வில்லன் தான் முதல் அறிமுகம். அவர்கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. அவங்க நகையை வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ, செலவு பயங்கரமா இழுத்து விட்டு இவங்களை ரொம்ப அலக்களிக்கிறாங்க. அந்த சூழ்நிலை ஒரு விஷயத்துல மனம் பொறுக்க முடியாம அவரு அந்த கோர்ட் வளாகத்திலேயே இருக்கிற ஒரு கருப்புசாமி சிலை கிட்ட போயிட்டு அந்த மிளகா அரைச்சு மேல தடவி, நீ உண்மையா இருந்தா என்னை காப்பாத்து, இந்த நகையெல்லாம் எனக்கு வாங்குற மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வெட்டிக்கிறாரு. உடனே கருப்பும் மனம் இறங்கி உள்ள வருது. அந்த கருப்பு தான் சூர்யா. இந்த கடவுளான கருப்புக்கும் அந்த ஈவுல மாதிரி இருக்கிற பேபி கண்ணன் ஆர்ஜே பாலாஜிக்கும் நடக்கிற ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படத்தோட கதை. ஒரு கட்டத்துல அவர் தான் கடவுள்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆர்ஜே பாலாஜி அவர்கிட்ட ஒரு சேலஞ்சு விடுறாரு. மனுஷங்க மாதிரி நீ நடந்துட்டு நல்லது நீ நடத்தி காட்டு, உன்னை நான் ஒத்துக்கிறேன், நீ உன்னோட பவர் இவர் எதையுமே இந்த இதுல காட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த இந்த சத்தியத்துல அவரு ஜெயிச்சாரா, கடவுள் அந்த என்ன செஞ்சாரு, அந்த கோர்ட்ல நடக்கிற அக்கிரமங்களை எல்லாம் தட்டி கேட்டாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இப்போ எது ஒர்க் ஆச்சு, இது ஒர்க் ஆகலன்றதை பார்ப்போம். ஒர்க் ஆனது அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது ஒரு சூர்யா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூர்யான்னு வச்சுக்கோங்க. அவர் இந்த கருப்பு அப்படிங்கிற அந்த கடவுள் காவல் தெய்வம் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா பொருந்துறாரு. ஏற்கனவே அவர் இந்த சிங்கம், என்பிகே இந்த மாதிரி 2-3 படங்கள்ல நடிச்சுட்டு, அந்த ரெட்ரோ இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சுட்டு அவருக்கு சிரிப்புங்கிறதே அவர் வாழ்க்கையில மறந்துட்டாரு. எப்பவும் வரப்பா இருப்பாரு, வரப்பா நடந்து வருவாரு. ஒரு நளினமே அவர் கையிலிருந்து விலகிடுச்சு. ஏன்னா அவருக்கு அமைஞ்ச கேரக்டர்ஸ், கடைசியா வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு இயல்பான கேரக்டர்ஸ் அவர் பண்ணவே இல்லை. ஜெய் பீம் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அவர் தன்னை வெளிப்படுத்திக்க முடியாத ஒரு கேரக்டர்ல தான் அவரு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த விதத்துல இது அவருக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் சேஞ்சுன்னு சொல்லலாம். அதனால அந்த கருப்புங்கிற கேரக்டருக்கு கச்சிதமா அவர் இறங்கிடுறாரு. அவரு அவர் அடிக்கிற அடி, துள்ற துள்ளல் அப்படிலாம் பார்க்கும்போது இவர் கண்டிப்பா அடிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கைய ரசிகர்கள் மத்தியில கொண்டு வர்றாரு. அந்த விதத்துல பார்க்கும்போது சூர்யா ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன்.
சூர்யாவுக்கு அடுத்தது எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சாய் அபயங்கரோட ரீ ரெக்கார்டிங். இன்ஃபேக்ட் இதுதான் அவரோட முதல் படம். பாட்டுகள்லாம் வந்து என்னதான் முயற்சி பண்ணி காதை ரொம்ப கூர்மையா வச்சு கேட்டாலும் வரிகள் எதுவுமே நமக்கு எனக்கு காதல விழல. அட்லீஸ்ட் மக்கள் ரசிக்கிறாங்களா, சின்ன பசங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு வந்து சுத்தமா புரியல. அது வந்து ஒரு மியூசிக்கோட மியூசிக்கா தான். பாட்டு கூட நான் ரீ ரெக்கார்டிங் அப்படிங்கிற மனநிலையில தான் இந்த படத்தையே நான் பார்த்தேன். அந்த விதத்துல இந்த ஹீரோ வர்ஷிப்புக்கும் எலிவேஷனுக்கும் சாய் அபயங்கரோட ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. கருப்பா வரான், வழிமறி, அந்த பாட்டு, ஆஹ் ராத்து ராத்து பாட்டு எல்லாமே வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து எவ்வளவு தூரம் அவரை எலிவேட் பண்ண முடியுமோ அந்த கேரக்டரை அதை அவ்வளவு அழகா அவர் கொண்டு போயிருக்கு. அந்த விஷயத்துல பார்க்கும்போது சாய் அபயங்கர் ஒரு மிகப்பெரிய அசட்டு. மூணாவது விஷயம் ஆக்ஷன் கொரியோகிராஃபி. இந்த படம் வந்து இந்த படமே ஆக்ஷன் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு அதுவும் கருப்பு தான் ஹீரோ அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சுன்னா அந்த ஆக்ஷனுக்கு அதுல குறைய வச்சுக்க முடியாது. அந்த விதத்துல பார்க்கும்போது இன்டர்வல் பிளாக்கோட ஆக்ஷன் ஆகட்டும், ப்ரீ கிளைமேக்ஸ், அப்புறம் கிளைமேக்ஸ் ஆக்ஷன், இது மூணுமே வந்து அந்த போட்டோகிராஃபி, எடிட்டிங், ரீ ரெக்கார்டிங், ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாமே போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. போட்டோகிராஃபர் ஜி.கே. விஷ்ணு ஆகட்டும், எடிட்டர் கலைவாணன் ஆகட்டும், ஆக்ஷன் கொரியோகிராஃபர் விக்ரம் மோர் ஆகட்டும், எல்லாம் இணைஞ்சு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த இன்டர்வல் பிளாக் அது கொடுத்த இம்பாக்ட வந்து அதுக்கு அடுத்து வர சண்டை காட்சிகள் கொடுக்கல. அது ஒரு மாதிரி ஜெனரிக்காவே போயிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்லலாம். பட் ஸ்டில் தட் ஆக்ஷன் பிளாக்ஸ் ஆர் வெரி குட். அந்த 3 சண்டையுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, இது மூணும் வந்து ஒரு படத்தை தாங்கிறதுக்கு போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா போதாதுதான். ஆனாலும் ஒரு படம் வந்து எப்படி நம்மள இருக்க வைக்குது அப்படின்னா அந்த படத்துல நடக்கிற ப்ரொசீடிங்ஸ் வந்து நம்மளை வந்து போர் அடிக்காம நம்மளை கொண்டு போகும். அதுதான் வந்து நம்மள அந்த படத்தோட ஒன்றை வைக்குமே தவிர வேற விஷயங்கள் கிடையாது. அந்த விஷயத்துல பார்க்கும்போது இதுல வந்து ஓரளவுக்கு இன்டர்வல் வரைக்கும் சென்டிமெண்டல், இந்த இந்திரன்ஸ் போர்ஷன் சென்டிமெண்டல், சிவதா, இது மாதிரி 2-3 சென்டிமெண்டல் சீன். அதை தவிர கோர்ட்லயே இருந்து பேயின்னு ஒரு கேரக்டர்ல ஒருத்தர் வருவார், அவரோட பேக் ஸ்டோரி அண்ட் க்ளோஷர் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஓரளவுக்கு யோசனை பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் ரேண்டமா வந்து இவங்க கேரக்டர்ஸ் பிக்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த விதத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவங்க நல்லாவே பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓவரா நம்ம சென்டிமெண்டல் காட்டிட்டோம், செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோ வர்ஷிப்புக்கும் அவரோட எலிவேஷனுக்கும் வச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சதுனால அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே வந்து நமக்கு புதுசா இல்லை. ஏன்னா ஒண்ணு விட்டா ஒண்ணுன்னு சண்டையா தான் போய்கிட்டு இருக்கே தவிர இப்ப இந்த கதை வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அதுல வந்து இந்த பவுண்டரி எல்லாம் போட்டு எல்லை சாமின்னு போட்டு பவுண்டரி போட்டு இந்த பவுண்டரிக்குள்ள போனா நானு, அந்த பவுண்டரிக்கு மேல போனா பவர் இருக்கு, அதுன்ற மாதிரிலாம் அவங்க பண்ற விஷயங்கள்லாம் சில இடத்துல சுவாரஸ்யமா இருந்தாலும் பல விஷயங்கள்ல வந்து அது ஓவர் த டாப்பா தான் அது ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் ஃபேண்டசிங்கிறதுனால அதுல லாஜிக் கீஜிக்லாம் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா கடவுள் வந்து சண்டை போடுறாருங்கிறத நம்ம ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற போது அதுல வந்து லாஜிக்லாம் நம்ம எதிர்பார்க்கறது அர்த்தம் இல்லை. பட் முழுக்க வந்து ஹீரோ வர்ஷிப்பாவே இருந்தது செகண்ட் ஹாஃப் முழுக்க. அவங்க எடுத்துக்கிட்டு அந்த கோர்ல இருந்து விலகிட்டாங்க. அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வந்து எப்படி அடைக்கிறது, கோர்ட்ல நடக்கிற அக்கிரமங்களை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்க பெருசா தீர்வெல்லாம் ஒன்றும் காட்டல. பட் அவங்க சொல்ற சில விஷயங்களும் வந்து ஓவர் த டாப்பா நம்ப முடியாதபடிதான் இருக்கு. அந்த விதத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ் எஃபர்ட்டா அதுல போயிடுச்சுன்ற மாதிரிதான் பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது கொஞ்சம் நெருடலா இருந்த விஷயம் வந்து ஆர்ஜே பாலாஜியோட வில்லனிக் கேரக்டர். ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் காமெடியனா பார்த்திருக்கோம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா கூட சில படங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு வில்லனா வந்து அவர்னால அதை ஃபுல் அப் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தா 50-50 தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அவர் சூர்யா மாதிரி ஆக்டருக்கு முன்னால நின்று அவர் சவால் விடுறது, அதுக்கேற்ற மாதிரி பேசுறதுலாம் சில இடங்கள்ல நல்லா இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஸ்டேச்சர் இருக்கிற ஒரு கடவுள் மாதிரி ஒரு ஸ்டேச்சர் இருக்கிற ஒரு கேரக்டர் தனக்கு எதிரில் இவ்வளவு வெரி வெரி டிமிடா தான் இருக்காரு. அவர் வந்து என்னதான் அவர் வில்லனா தன்னை காட்டிக்க முயற்சி பண்ணாலும் நமக்கு வந்து அவர் மேல அவர் செய்யற விஷயங்களை பார்த்து பதற்றமோ அவர் மேல ஒரு பயமும் வரமாட்டேங்குது. அந்த ஒரு எரிச்சல் வேணா சில இடங்கள்ல வரும். அது வந்து அந்த கேரக்டருக்கு கிடைச்ச வெற்றி வேணா நம்ம வச்சுக்கலாமே தவிர அந்த எரிச்சல் வந்து வில்லனா கன்வெர்ட் ஆகும்போது கோபம் வரும்.
அந்த வில்லன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கானோ அப்பதான் வந்து ஒரு ஹீரோக்கு பவர் கிடைக்கும்ன்ற போது ஹீரோ வந்து ஒரு கருப்பு மாதிரி ஒரு பெரிய கடவுளா இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஹீரோ, எவ்வளவு தடைகள் அவர் சந்திக்கணும். மோர் ஓவர் அவர் கடவுள் அப்படின்றது நமக்கு நேரடியா முதல்ல இருந்தே காட்டிட்டதுனால அவரு இவரை மீறி யாரும் ஜெயிக்க மாட்டா, யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் நமக்கு பார்க்கும்போதே வந்துருது. அவர் என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. அவர் எத்தனை பேர் வந்தாலும் அவர் சமாளிச்சிருவாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் ஒரு அந்த அந்த ஹியூமன் சைட் ஆஃப் காட வந்து இவங்க கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு திரும்ப அப்படியே காட் மோட் பிகின்ஸ் சொல்லி இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் காட் மோட்லயே கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு இன்னும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஹியூமன் சைடா அந்த பக்கமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்புறம் த்ரிஷா, அவங்க ஆக்சுவலா ஹீரோயின் இல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். ஏன்னா டூயட் கிடையாது, லவ் ஆங்கிள் கிடையாது, அசட்டுத்தனமான காமெடிகள் கிடையாது, எதுவும் இல்லை. அவங்க ஒரு கேரக்டரா தான் வராங்க. அவங்க வந்து கடவுள்னு வந்ததுக்கு அப்புறம் அதுல எங்க நீங்க லவ் வைக்கிறது, அதெல்லாம் யோசிச்சு நல்லா தான் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கோர்ட் எம்ப்ளாயி கேரக்டர்ஸ் தன்னோட ஐடென்டிட்டியை கோர்ட்லயே தொலைச்சிட்டு அந்த கோர்ட்டோட 4 செவத்துக்குள்ள அந்த அவங்க என்ன சொல்றது எல்லாம் பண்ணிட்டு தன் அடையாளத்தை இழந்த ஒரு கேரக்டர் கடைசியில அவங்க ரிடம்ஷன் வந்து அவங்க காமிச்சிருக்கிறது வந்து நல்லா இருக்கும். அந்த கேரக்டரோட க்ளோஷர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. அந்த விதத்துல பார்க்கும்போது தன்னோட கேரக்டர் பேபி கண்ணன்கிற தன்னோட கேரக்டரையும் சூர்யாவோட கேரக்டரையும் சாலிடா அவரு ஃபார்ம் பண்ணிட்டாரு. மற்ற கேரக்டருக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெயிட்டேஜை வந்து அவர் கொடுக்க தவறிட்டாருன்னு தான் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா சிவதா ஒரு கேரக்டர் பண்றாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் தான் அது. ஆக்சுவலா அதாவது ரோலா பார்க்கும்போது அது ஒரு முக்கியமான ரோல் தான். அது வந்து அந்த கதைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குற மாதிரி ரோல் தான். பட் அதை அவங்க எஸ்டாப்ளிஷே பண்ணாம சூப்பர்ஃபிஷியலாவே அதை கொண்டு போனது வந்து அவ்வளவு ஜஸ்டிஃபைபிளா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜட்ஜா வந்து நட்டி சுப்பிரமணியன் நடிச்சிருக்காரு. அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உணர்ந்து பண்ணியிருக்காரு. மித்தபடி வடிவேல் முருகன், ஜார்ஜ் மரியம் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ். அவங்கெல்லாம் அதாவது இவங்க எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள். பட் அவங்க கேரக்டர்ஸ் எழுதின விதத்துக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸா த்ரூ அவுட் இருந்திருக்க வேண்டியதை இன்டர்வலுக்கு அப்புறம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ வர்ஷிப் மோட்லயே போனதுனால அந்த அந்த வேகம் வந்து கொஞ்சம் மட்டுப்பட்டுருச்சு. அவங்க வேகம் நினைச்சு சண்டையை வச்சிருக்காங்க, அது கொஞ்சம் மட்டுப்பட்டுருச்சுன்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல அவங்க காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், கிளைமேக்ஸ்ல காவல் கருப்பா வந்து அவரு ஒரு ருத்ரதாண்டம் ஆடுவாரு சூர்யா. அது வந்து அந்த கேரக்டர் வந்து லிட்டரலி நம்ம வந்து இப்ப பார்த்த காந்தாராவை நம்ம மைண்ட்ல கொண்டு வருது. பர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த கோரியோகிராஃப் என்டையர் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது சில ஹலூசினேஷன் மாதிரி காட் மோட்ல வந்து குதிரையில வர்றது, ஒரு சங்கிலியை வந்து நெருப்பு சங்கிலியை வச்சு இது பண்றதெல்லாம் அது வந்து அது எவ்வளவு தூரம் வந்து எல்லாருக்கும் புரியும் அப்படின்றது தெரியல. இன்ஃபேக்ட் ஒரு பாலாஜியும் சூர்யாவும் மீட் பண்ற அந்த சீனே அவர் வந்து போதை மருந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி டெலிரியம்ல இருப்பாரு. அப்ப இவர் பார்ப்பாரு, அப்ப இந்த சண்டைகள்லாம் நடக்கும். அந்த சண்டை கொரியோகிராஃப் பண்ண விதம் வந்து ஒரு மாதிரி அது என்ன சொல்றது, ஃபேண்டசி அப்படின்னா அதுதான் ரியல். அதுல வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறது. அதே மாதிரி இன்ட்ரோ, அவரோட இன்ட்ரோவும் அந்த மாதிரிதான் இருந்தது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் எத்தனை மக்களுக்கு புரியுமா, அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறிதான். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட போஸ்ட்மோன்மெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 32 மாசம் உழைச்சோம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. நேத்து வந்து இந்த படம் வரலன்னு கண்ணீர் மல்க ஒரு ட்வீட்டை வேற போட்டு அது அனுதாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு செஞ்ச விஷயம் கிடையாது. ஏன்னா அவரு தன்னை நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் அந்த அந்த கடைசியில அவரோட எஃபர்ட் முடியும் இப்ப வந்துடும் நினைக்கிற இடத்துல அது வரலங்கிற போது இருந்த அந்த நார்மல் வழிதான். அதையெல்லாம் மீறி இந்த படம் வந்திருக்கு. சூர்யா ஆல்சோ ரிசர்விங் சாலிட் ஹிட்னு தான் சொல்லுவோம். அதாவது பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்லாம் இல்லாம இருந்தாலும் ஒரு சாலிட் ஹிட்டுக்காக அவரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. தியேட்டர்ல வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த விதத்துல பார்க்கும்போது கருப்பு வந்து யங்ஸ்டர்ஸுக்கு டெஃபினட்டா, சூர்யா ஃபேன்ஸை டெஃபினட்டா அட்ராக்ட் பண்ணிடும். அதே மாதிரி நீங்க
பிஎன்சி தேட்டர் இப்போ அந்த மாதிரி ஒரு பைஃபர்கேஷன்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லா படமும் எல்லா சென்டர்லயும் எல்லா நாளும் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருந்தாலும் இந்த பிஎன்சி சென்டர் வச்சிருக்கிறதுனால டவுன் சவுத்துல இந்த கிராமப்புறங்கள்ல இந்த படம் கிளிக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கருப்பும் காவல் தெய்வமும் ஈஸிலி ரிலேட்டபிளா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபேமிலியோட பாக்குறதுக்கு இதுல வந்து நெளிய வைக்கக்கூடிய காட்சிகளோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சம்மர் வெக்கேஷன்ல வந்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த படமா தான், அதாவது மிகச்சிறந்த படம் இந்த சென்ஸ் வந்து ரசிகர்களை கவரக்கூடிய படம். பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை பத்திலாம் நம்ம இப்ப பேசவே இல்லை. எப்படி வரும் என்ன ஏதுங்கிறது போக போக தான் தெரியும். பட் கம்பேரிங் த ப்ரீவியஸ் மூவிஸ் ஆஃப் சூர்யான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெட்ரோ ஆகட்டும், ரெட்ரோ ஒரு நல்ல படம், பட் அது எதிர்பார்த்த வரவேற்பை பெறல. அதுக்கு முந்தி நடந்த கங்கோ ஆகட்டும், அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் அ ஃபார் பெட்டர் எஃபெக்ட் தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த விஷயத்துல குடும்பத்தோட போய் பார்த்துட்டு ஒரு வீக்கெண்ட்ல போய் அழகா என்ஜாய் பண்ணிட்டு சாய் அபயங்கர் மியூசிக்கை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு சூர்யாவோட சண்டைகளை பார்த்து அவரோட உள்ளலான நடிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் கருப்பு. தேங்க்யூ. இந்த படம் நான் பார்த்தவங்க வந்து நான் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதுவும் தெரிவிங்க. ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் அதையும் நீங்க சுட்டி காட்டுங்க. பின்னால நாங்க அதெல்லாம் திருத்திக்கிறோம். உங்க ஃபீட்பேக் அண்ட் ஃபாலோ வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பா பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.